மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம், எங்கள் தலைவர் தளபதி விஜய்க்கு 3 ஆண்டு காலம் கூட கிடைக்கவில்லை. அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். சமூக வலைத்தளங்களை விலைக்கு வாங்கினார்கள். விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் போட்டியிலே இல்லை என்று கூட இந்த நாட்டில் தோல் மரத்து போன சில பேர் பேசினார்கள். உள்ளம் திறந்து சொல்லுகிறேன், தாவேக்காவில் என்னை ஒப்படைத்து கொண்டதற்கு பிறகு எனக்கு கூடிய கூட்டம் இதற்கு முன் எப்போதும் கூடியதில்லை. தனியாக நின்று 34.92% வாக்குகளை தாவேக்கா பெற்றிருக்கிறது. 26 கட்சி கூட்டணியோடு நின்ற திமுக 24% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. 26 கட்சி கூட்டணி. நாங்கள் தன்னந்தனியாக நின்று 34.92. இனி ஒரு கட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைமையான கட்சி, இன்றைக்கு அஸ்தமனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டும் என்கிற முறை கூட தெரியாத ஒருவர் இந்த தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரானால் அடுத்த தேர்தலில் நீங்கள் எதிர்க்கட்சி கூட ஆக முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற வாலிபர்கள் அனைவரும் விஜயின் பக்கம் வரிசை கட்டி நின்றார்கள். 1965 அண்ணாவுக்கு பின்னால் அணிவகுத்த இளைஞர்கள், 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பின்னால் அணிவகுத்த இளைஞர்கள் இன்றைக்கு எங்கள் தலைவர் பக்கம் அணிதிரண்டு நின்றார்கள். எங்கள் கட்சியில் நின்ற 233 வேட்பாளர்களில் 200 பேர் ஏழைகள், ஏதுமற்றவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், பூக்கடை நடத்துகிறவர்கள், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கிறவன் தான் வேட்பாளர். ஒரு பசி தீர உணவு உண்பதற்கு கூட வாய்ப்பில்லாதவன் களத்தில் நின்றான். அங்கே நின்றவர்களெல்லாம் மிட்டா மிராசுகள், மாடிவிட்டி சிமான்கள். அவர்களை எதிர்த்து ஒரு சராசரி குடிமகனை, ஒரு ஏழை நிலையில் இருப்பவனை நம்பிக்கையோடு தலைவர் களத்தில் நிறுத்தினார். இன்னைக்கு தலைவர் கோட்டைக்கு போகிற பொழுது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு போகிறார். மதிய உணவையும் கோட்டையில் சென்று சாப்பிட்டுக் கொள்வேன் என்று ஒரு பள்ளி மாணவனுடைய, நன்றாக படிக்கிற மாணவனை போல இன்றைக்கு அவர் கோட்டைக்கு போயிருக்கிறார். முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதற்கு எதிர்களத்தில் நின்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றார். இப்போதுதான் தமிழ்நாட்டில் நாகரிகம் தன்னுடைய நாற்காலியில் இப்போதுதான் உட்காருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லை. ஒரு தோற்று போனவர், குளத்தூரில் மூழ்கி போனவர், அவர்தான் திமுகவின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அவரை முதலமைச்சர் தளபதி விஜய் அவருடைய வீட்டில் சென்று சந்தித்தார். அவரை மட்டும்தானா, காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற தலைவர்களை சந்தித்தார். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் வீட்டுக்கு சென்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார். பகை பாராட்டிய சீமானுடைய வீட்டுக்கு சென்று வாழ்த்தை பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அழகிய முன்மாதிரியையும் நாகரிக அரசியலையும் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா, சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், அமெரிக்காவில் இருந்து விஜய்க்கு வாக்களிப்பதற்காகவே இந்த நாட்டில் விமானத்தில் பயணித்து எங்கள் கட்சியை இன்றைக்கு அவர்கள் தற்குறிகள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? என்ஜினியர் 22 பேர், வழக்கறிஞர்கள் 18 பேர், பட்டதாரிகள் 12 பேர், முதுமலை பட்டம் பிஜி படித்தவர்கள் 13 பேர், பிஹெச்டி படித்தவர்கள் 6 பேர், ஐடிஐ படித்தவர்கள் 5 பேர், டாக்டர்ஸ் 8 பேர். இதுவா தற்குறி? நான் சொல்லுகிறேன், திமுகவில் இருப்பவர்களே தற்குறிகள். நீங்கள் எப்படி எங்களை தற்குறி என்று சொல்லலாம்? நாங்கள் தற்குறிகள் அல்ல, நாங்கள் தமிழ்நாட்டின் ஆச்சரிய குறிகள்.